ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlogல ஸ்கின் கேர், முக்கியமாக வந்து அப்பர் லிப் ஹேர் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் லஞ்ச் காம்போவாக நான் என்ன ரெடி பண்ணேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சண்டே அன்றைக்கி நாங்கள் அவுட்டிங் போயிருந்தோம். நான் அஷத் குட்டி அப்புறம் அஷத் அப்பா 3 பேர் போயிருந்தோம். ஸோ அதோட கிளிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் தம்பி ஸ்கூலுக்குலாம் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அப்புறம் எலுமிச்சம்பழம் இது ரெண்டும் வச்சு நான் வந்து ஃபேஸில் வந்து சும்மா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அது முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து அப்பர் லிப் ஹேர் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு தக்காளி பழம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபில்டர் பண்ணிக்கிட்டால் கூட ஓகே தான். எனக்கு இந்த அளவுக்கு ஓகே. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் நான் ஊற்றிருக்கேன். அதை நான் வந்து காமிக்கல. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸு, கழுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். இது மாதிரி நான் பண்ணுறதுனால எனக்கு வந்து பிளாக் மார்க்ஸ் மாதிரி வராமல் இருக்கும். எனக்கு முகத்தில் வந்து பிம்பிள் நிறைய இருக்கும். அதோட மார்க்ஸ்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. அதுக்கு ரீசனே இந்த மாதிரி ஏதாச்சும் லெமனு, தக்காளி இது மாதிரிலாம் நிறைய நான் யூஸ் பண்ணுறது. என்னோடய ஃபேஸ் பேக்கில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு அந்தளவுக்கு பிளாக்காக தெரியாது. பட் பிங்க்காக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு. அது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்பர் லிப் ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எனக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எனக்கு குட்டி குட்டியாக வந்து அப்பர் லிப்பில் ஹேர் கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதை நான் ஃபுல்லாக வந்து எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் தோலோடு இருக்கிற இந்த பச்சைப்பயிர் வந்து முளைக்கட்டி வச்சுருந்தேன் நைட்டே. அது நல்லா சூப்பராக இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி வாரத்தில் ஏதாச்சும் ஒரு நாள் நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்னு உங்கள் ஹேர் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நான் மோஸ்ட்டாக வந்து ஊற வச்ச பாதாம், அப்புறம் இந்த மாதிரி, அப்புறம் கொண்டைக்கடலை ஊற வச்சது, இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாரத்தில் அடிக்கடி எடுத்துக்குவேன். ஸோ அதனாலே நமக்கு வந்து என்ன தான் ஆயில் ஹேர் பேக் போட்டாலும் இன்டேக்காக நம்ம எடுக்கும்போது தான் நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்னலாகவும் கேர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்பர் லிப்பில் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து சுகர் வேக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு, நான் இந்த ஸ்பூன் எடுத்தேன் இல்லையா, இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதிலே வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன், 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலர் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக இப்படி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு திக்காக கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் வாட்டரியாக தண்ணியாக ஊற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் 1 ஸ்பூன் கொஞ்சமாக எடுத்து ஒரு ட்ராப்பு தண்ணியில் போட்டு நீங்கள் பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே வேக்சிங் பண்ண போகிறோமோ அங்கே நம்ம ஆனதுக்கப்புறமா அப்ளை டவுன்வர்ட் லிப்பம். இப்போ வந்து நமக்கு ஹேர் வந்து எப்படி வளரும்னா மேலேருந்து கீழ் வாட்டமாக தான் நமக்கு வளரும் இல்லையா, அதே டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து ஃபேஸில் வந்து இதை அப்ளை பண்ணி ஒரு துணி, ஏதாச்சும் ஒரு வேஸ்ட்டான துணி எடுத்து நல்லா அது மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா கீழேருந்து மேல் நோக்கி, அதாவது கீழே பிடிச்சிக்கிட்டு மேல் வாட்டமாக நீங்கள் வந்து துணியை வந்து நல்லா வேகமாக இழுக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹேர்லாம் ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து இது வந்து 100% வந்து ரிமூவ் ஆகும்னு சொல்லலாம். பட் சென்சிட்டிவாக இருக்கிறவங்களாம் வந்து இது மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஷேவ் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஷேவ் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகிடும். வேக்சிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கிற எலாஸ்டிசிட்டி வந்து போய்டும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அப்புறம் ஏஜ்டாக தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால் அடிக்கடி வேக்சிங் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இல்லை ஒரு வாரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா ஏதாச்சும் 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சுகர் வேக்சிங் தான் ஃபேஸில் வந்து பண்ணுவேன். ஸோ அது ஃபுல்லாலாம் பண்ண மாட்டேன். அப்பர் ஹேரு, அப்புறம் வந்து அப்பர் லிப் ஹேரு, அப்புறம் வந்து நெத்தியில் நடுவில் இருக்குல்ல, புருவத்துக்கு நடுவில், அந்த இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு வேக்சிங் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் காலுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நானே செல்ஃபாக வந்து சுகர் வேக்சிங் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ரேர் தான், வேக்சிங் பண்ணுறது வந்து ரேர் தான். பட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வேணும்னா நான் வந்து வேக்சிங் போகலாம். அப்படி இல்லை ரெகுலராக வந்து பண்ணுற மாதிரி அப்படி தோணுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஷேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் ஷேவும் பண்ணுவேன், சம்டைம்ஸ் இந்த மாதிரி சுகர் வேக்சிங்கும் பண்ணிப்பேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஆனால் அடிக்கடி இதை பண்ணக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை ஜஸ்ட் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம ஸ்கின்னில் வந்து அந்த இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்காக
இப்போ அடுத்து நம்ம லஞ்சு காம்போ பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாதமும் அப்புறம் வந்து முருங்கைக்கீரை குழம்பு, பருப்பு போட்டு முருங்கைக்கீரை குழம்பு வச்சுருந்தேன். அது கூடவே சைட் டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் பண்ணிட்டேன். முதல்ல இந்த காலிஃப்ளவர் பொரியல் பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த ஒரு கண்ணாடி பதம் லைட்டாக ஒரு பிங்கிஷாக மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம வதங்கினா போதும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி காலிஃப்ளவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவர் போட்டு நல்ல ஒரு 90% வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதனால் இது காலிஃப்ளவர் இதிலே போட்டு நல்லா ஓவர் குக் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு வதங்கினாலே போச்சு, ஜஸ்ட்டு வதங்கினாலே போதும். இப்போ உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும், அதனால் இது எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி நமக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் வந்து வேக வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு நான் வந்து மூடி போட்டு வச்சுட்டேன். அதிலே வந்து நல்லா குக் ஆகிடும். மசாலாலாம் நல்லா அந்த காலிஃப்ளவரில் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீரைக்காக நான் வந்து பருப்பு வேக வைக்க போகிறேன். அதுக்காக துவரம்பருப்பு ஒரு கையளவுக்கு நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், தக்காளி மட்டும் ஒரு 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே எண்ணெய், அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து விசில் போட்டு வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 4 விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சைடில் வந்து காலிஃப்ளவர் போட்டிருந்தோம் இல்லையா, அதை நம்ம பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நல்லா நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து கிள்ளி போட்ட சாம்பார் இல்லை காய் போட்ட சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, அப்புறம் இந்த மாதிரி கீரைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போது கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுருக்கேன். அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக முருங்கைக்கீரை வந்து எங்கள் அம்மா, அத்தைலாம் கூட பார்த்திங்கன்னா தண்ணியில் அலசலாம் மாட்டாங்க. அப்படியே உருவும் போதே நல்லா பார்த்து பழுத்த இலலாம் இல்லாமல் நல்ல கீரையாக பார்த்து உருவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துருவாங்க. பட் நானும் அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்கக்கா, வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. தண்ணியில் இந்த கீரை வந்து படவே மாட்டேங்குது. என்ன தான் நம்ம அலசினாலும் என் கையில் தான் ஒட்டுச்சு. சுத்தமாக வந்து இந்த இலையும் தண்ணியும் சேரவே இல்லை. இருந்தாலும் அப்படியே அலசிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா மூடி போடாமலே நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் கீரை நல்லா பார்க்கறதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி பழுப்பு கலரில் மாறிடும். ஸோ கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா கீரையை மட்டும் எடுத்து நான் வந்து சட்டியில் போட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துட்டு தாளிப்புக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வடகம் தான், வெங்காய வடகம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது தான். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அதுலேருந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா நான் அந்த மாதிரி தாளிச்சிட்டு கீரையில் போட்டுட்டேன். ஸோ கடைசியாக நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக தான் நான் உப்பு சேர்த்தேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கீரை ரெடி ஆகிடுச்சு, பொரியலும் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அப்போ சூப்பராக சாப்பிட வேண்டியது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கையோட கை நம்ம சமையல் முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டாப்பு, பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதை க்ளீன்லாம் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண லஞ்சை பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். முதல்ல சாதம் போட்டுக்கலாம், நல்லா சூடாக இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம ரெடி பண்ண காலிஃப்ளவர் பொரியல் வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஒரு பக்காவான லஞ்ச் காம்போ இது. நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொடுத்து விட முடியல, அதனால் நான் மதியமாக செஞ்சுட்டு ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவரே அங்கே சாப்பிட்டுப்பார். தம்பிக்காக வாட்டர் பாட்டிலில் நான் வந்து தண்ணி, கொஞ்சம் சுடு தண்ணி தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் அன்றைக்கி லஞ்சு. ஸோ வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் கிடையாது.
ஸோ சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தம்பிக்கும் நான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஸை க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டேன். ஸோ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் மேலோட்டமாக தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். ஏன்னா ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றும் மெஸ்ஸி ஆகலை. நம்ம அந்த பொரியல்லாம் வதக்கணும் இல்லையா, அதனால் அங்கே எண்ணெய் அங்கங்கே தெளிச்சிருக்கு. அதனால் நான் வந்து காலின் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கலாம். கையோடு நம்ம கொஞ்சம் பால் மாறாமல் ஒரு 3 விஷயத்த வந்து சமையல் முடிஞ்சது பண்ணிவிடுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஸை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, ஜஸ்ட் மேலோட்டமாக க்ளீன் பண்ணிவிடுங்க, ரொம்ப டீப் க்ளீன் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் 2வது கவுண்டர் டாப்பில் எந்த ஒரு பொருளும் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. செஞ்ச சாப்பாட்டெலாம் எடுத்து அழகாக அதுக்கேற்ற மாதிரியான பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அது ஒரு மூலையாக வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே எல்லாத்தையும் அந்த குப்பைலாம் இருக்குல்ல அதெல்லாம் பெருக்கி முறத்தில் வாரி வாசலில் போயோ இல்லை டஸ்ட்பின்லேயோ போட்டுடுங்க. ஸோ இது 3மே நீங்கள் பண்ணும்போது உங்கள் கிச்சன் நீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நமக்கும் அடுத்த வேலை சாப்பாடோ இல்லை டீ போடுறது இந்த மாதிரி அடுத்த வாட்டி கிச்சனுக்கு வர்றதுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கும் வேலை ரொம்ப அலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற டிப்ஸு, அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அப்புறம் மறக்காமல் இந்த லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி நாங்கள் அவுட்டிங் போயிருந்தோம் இல்லையா, அந்த கிளிப்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதிய டைம் போனோம். அதனால் பனானா லீஃப் போயிட்டு மதியம் சாப்பிடாமலே போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனானா லீஃப் போயிட்டு அங்கே பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நான் இது எடுத்ததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோனில் பார்க்க எப்படின்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது அந்த இடம் அந்த ஹோட்டல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே இருந்த லைட்ஸ் ஆகட்டும், இந்த வுட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அங்கே சாப்பிடுறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மியூசியம் வந்தோம். இந்த மியூசியத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அஷத் அப்பாவும் வந்தோம். என்னுடைய மேரேஜ் ஆன புதுசில் என்ன அஷத் அப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்தார். அதோட அஷத் குட்டியோடு சேர்ந்து 2வது தடவை இங்கே வந்திருக்கோம். ஸோ அங்கே தம்பிக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பீச் போயிட்டோம். அஷத் அப்பா வீட்டுக்கு வந்தாலே கண்டிப்பாக அந்த வீக் வந்து எனக்கு கொஞ்சம் பிஸியாக போகும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அவர் வந்தார்னா ஏதாச்சும் ஒரு அவுட்டிங் போனால் தான் கொஞ்சம் ஃபில்ஃபில் ஆன மாதிரி அவருக்கு தோணும், எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி. ஸோ அதுக்காகவே நானும் அஷத் அப்பா அஷத் குட்டி 3 பேரும் ஏதாவது ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து அந்த சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள் ஏதோ ஒரு நாள் எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் பாண்டி தான் போயிருந்தோம். எப்பயுமே பாண்டி போகிறது தான். பட் எனக்கு பீச்சுன்னு பார்த்தாலே நைட் டைமில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு நைட்டில் பீச் போகிறது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வெயிலில் போனதுனால மதிய டைமில் நல்லா ஒரு மாதிரி வேக்காடாக தான் இருந்தது, கசகசன்னு இருந்துச்சு. அதனால தான் எனக்கு இந்த மாதிரி மதிய டைமில் வரவே பிடிக்காது. அதுவும் அஷத்தப்பா வேறு ஒரு பக்கம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தார், அதுவே எனக்கு செம காண்டாயிடுச்சு. சரி அப்புறம் அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் தம்பி மட்டும் போயிட்டு பீச்சில் போயிட்டு கால் நினச்சிட்டு அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். இவரை கண்டுக்கவே இல்லை நாங்கள், ஏன்னா இவர் ஃபோன் பேசிட்டே இருந்தாரா, சரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் நான். அதனால் இவரை கண்டுக்காமல் நான் தம்பி கூட போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 6:30 மணி போல் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த விலாகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சின்ன லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விலாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.